அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், இறை உணர்வுகளில் நிலைத்திருப்பார்கள், இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து உதவவும் செய்வார்கள். ஸோ அவர்கள் அப்படின்னு இங்க குறிக்கிறது யார அப்படின்னு நம்ம கடந்த வகுப்புகளில் பார்த்துருக்கோம். அவர்கள்னா யாருங்க? பயபக்தியாளர்கள். பயபக்தியாளர்கள்னா யாரு? இறைவனுடன் உறுதியான உறவை கொண்டிருப்பவர், ஒரு மரியாதையான கண்ணியமான உறவை இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் பயபக்தியாளர். அவர்கள் இறை உணர்வை, இறை உறவை முதன்மையானதாக கருதுபவர். வேறு எந்த உறவையும் விட இறைவனுடைய உறவுதான் எனக்கு முக்கியம் என்று கருதுபவர். இறைவனுடைய திருப்தி தான் முக்கியம் என்று கருதி அவர்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர். இறைவன் பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மையில் தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய, இறைவன் விரும்பாத செயல்களை செய்துவிடக்கூடாது, தவறையும் செய்துவிடக்கூடாது என்ற உறுதியில் வாழ்பவர். அப்படியே செஞ்சுட்டா கூட உடனடியா இறைவன்கிட்ட மன்னிப்பை வேண்டி இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய அந்த சமாதானத்தை எதிர்நோக்கி இருப்பவர். அவர்கள்தான் பயபக்தியாளர். ஸோ அவர்கள்லாம் யாரு? பயபக்தியாளர்கள். பயபக்தினா என்ன, பக்தினா என்னன்றதை பத்தி நம்ம கடந்த வகுப்புல ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே பயபக்தியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடந்த வகுப்புகளில் இறைவன் நமக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய செய்தி. அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம பார்க்கிறோம், அது இருக்குது அப்படிங்கிறத கண்கூட பார்க்கிறோமா இல்லையா? ஆமாங்க இருக்குது, அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு போகுது? ஒன்று இருக்குது, பார்க்குறேன், அதை ஏற்றுக்கிறேன், ஆமா இருக்குது, இந்த டவுட்டும் இல்லையே. இதுக்கு பேர் என்னன்னா வெறும்னா பார்க்கறது, பார்வை, அவ்வளவுதான். ஆனா ஒரு பொருளே இல்லை, ஒன்று பொருளாக இல்லை, எதுவுமே இங்க விசிபிளா இல்லை, மறைவா இருக்குது, கண்ணால பார்க்க முடியல, ஆனா உணர முடியுது. இந்த உணர்வுக்கு பேர் தான் நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை என்பது மறைவானவற்றை பற்றிய ஒரு வார்த்தை. நம்பிக்கை என்ற வார்த்தைக்கும் தோற்றமான விஷயங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. தோற்றமான விஷயங்களை பத்தி வரும்போது அங்க எப்பா நீ பார்த்தியா இல்லையா அவ்வளவுதான் கேள்வி. ஆனா மறைவானதுன்னு வரும்போது நீ உணர்ந்தையா இல்லையா, அப்ப அந்த உணர்றதுக்கு பேரு தான் நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். உணர்ந்து அதனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் தானே, அதற்கு பேர் தான் நம்பிக்கை கொள்ளுதல். உணர்ந்ததை ஏற்றுக்கொள்ளுதல், உணர்ந்ததற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளுதல் தான் நம்பிக்கை கொள்ளுதல். ஸோ இதை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை மறைவானவற்றுக்கு தான் பொருந்தும். இப்போ பொருள் தன்மையில இருக்கக்கூடிய விஷயங்களை வெறுமனே நம்ம பார்த்தல், கேட்டல், நுகர்தல், ருசித்தல், தீண்டல் என்று சொன்னாலே போதும். இப்போ எல்லாருமே கேட்கலாம், என்னங்க நுகர்தல், சுவையை ருசித்தல் இதெல்லாம் மறைவானது தானே அப்படி. ஆனா அதெல்லாம் ஒரு பொருள் தன்மையிலிருந்து வர்றது தான். ஏதாவது ஒரு பூல இருந்து வரக்கூடிய வாசனை தானே நுகர்வீங்க. ஒரு உணவு என்ற பொருள் தன்மையிலிருந்து வரக்கூடிய ஒன்றை தானே நீங்க ருசிப்பீர்கள். மறைவானதை அப்படி சொல்ல முடியாது. மறைவானதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். இந்த பார்த்தல், கேட்டல், ருசித்தல், நுகர்தல், தீண்டல் இது எல்லாத்துக்குமே ஒரு பொருள் கண்டிப்பா தேவைன்னு சொன்னேன். இன்னும் கூட அடுத்த ஸ்டெப்புக்கு போறதா இருந்தா இதுக்கு எல்லாமே புலன்கள் தேவை. இப்போ ருசிக்கிறதுக்கு நாக்குன்ற புலன் தேவை, நுகர்வதற்கு மூக்கு என்ற புலன் தேவை, தீண்டுதலை உணர்வதற்கு தோல் என்ற புலன் தேவை, பார்ப்பதற்கு கண் என்ற புலன் தேவை, கேட்பதற்கு செவி என்ற புலன் தேவை. ஆனால் உணர்வதற்கு எந்த புலனும் தேவை. நம்பிக்கை கொள்வது என்பது முற்றிலும் மறைவானவைகளை பற்றியது, உணர மட்டுமே முடியக்கூடியது, அதற்கு புலன்கள் தேவையில்லை. இப்போ ஒரு குருடர் இருக்கார், அவருக்கு பார்வை இல்லை, ஆனா உணர்வு இருக்குமா? அவருக்குள்ள ஒரு உணர்வு இருக்குமா இல்லையா? ஒரு செவிடர் இருக்காரு, காதை கேட்காது, ஆனா அவருக்குள்ள ஒரு உணர்வு இருக்குமா இல்லையா? ஒருத்தருக்கு நாக்கே செத்து போச்சு, அவருக்கு சுவை தெரியாது, ஆனா உணர்வு இருக்குமா? அப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உணர்வு என்பது புலன்களுக்கு அப்பாற்பட்டது, உணர மட்டுமே முடியக்கூடியதுதான் நம்பிக்கை. உணர்ந்து ஏற்றுக்கொள்வதுதான் நம்பிக்கை கொள்ளுதல் என்று நாம் புரிந்து. அப்ப நம்பிக்கை கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம விளக்கத்தை புரிந்து கொண்டிருக்கோம். உணர்வால் உணர்ந்து ஒன்று இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ளுதல் நம்பிக்கை கொள்ளுதல். உணர்வால் உணர்ந்து ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் நம்பிக்கை கொள்ளுதல். உணர்வால் உணர்ந்து ஒன்றை மதித்தல் நம்பிக்கை கொள்ளுதல். உணர்வால் ஒன்றை உணர்ந்து இது ரொம்ப முக்கியமானது, இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், தீர்மானிக்கும் காரணி என்று ஒன்றை ஏற்றுக்கொள்ளுதல் நம்பிக்கை கொள்ளுதல். இறை வேதத்துல இறைவன் என்ன சொல்றான்னா, புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றின் மீது, புலன்களுக்கு எட்டக்கூடிய மறைவானவற்றின் மீதுன்னு சொல்லல, நல்ல கவனிக்கணும். புலன்களுக்கு எட்டக்கூடிய மறைவானது எது? மனம், ஸ்மெல், சுவை,
சுவை மறைவானது தானே, ஆனால் புலன்களை கொண்டுதான் அது எட்டப்பட முடியும். ஆனா இங்க இறைவன் சொல்லக்கூடிய மறைவானது என்பது புலன்களுக்கு எட்டாத மறைவானவற்றின் மீது அப்படின்னு சொல்றேன். மறைவானவற்றின் என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கை கொள்ளுவாங்க. இப்ப புலன்கள் இல்லாம நாம என்னெல்லாம் செய்ய முடியும்? உணர மட்டும்தான் முடியும். இந்த உணர்தலை எதை கொண்டு நாம் செய்ய முடியும் என்றால் மனதை கொண்டு செய்யும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குருடர், செவிடர், நுகர முடியாதவர், சுவைக்க முடியாதவர், மரத்து போன தோள்களை கொண்டவர், இவங்க எல்லாருக்கும் புலன்கள் செத்து போயிருக்கலாம். ஆனா உணர்வு, மனம் இருக்கா இல்லையா? மனம் இருக்கக்கூடிய அனைவராலும் உணர முடியும். மனம் இருக்கக்கூடிய அனைவராலும் நம்பிக்கை கொள்ள முடியும். நம்பிக்கை என்பது அனைவருக்குமானது. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வழிகாட்டலை, ஒரு தெளிவை இறைவன் வழங்குகிறார். அனைவருக்கும் மனம் உள்ளது, அனைவரும் நம்பிக்கை கொள்ள முடியும். நம்பிக்கை என்பது உணர்வு. உணர்வால் ஒன்றை உணர்ந்து அதனை மதிப்பது, முக்கியத்துவம் கொடுப்பதுதான் நம்பிக்கை கொள்ளுதல். நம்பிக்கை கொள்வது என்பது மனம் தொடர்பானது. அப்போ அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்கள். அப்போ பயபக்தியாளர்கள் என்பவர்கள் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள், அவர்கள் உணர்வாளர்கள். அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த உணர்வுன்றது மனதை மையமாக கொண்டுதானே செய்யப்பட முடியும். அப்போ பயபக்தியாளர்கள் என்பவர்கள் மனதை மையமாக கொண்டு வாழ்பவர்கள், உணர்வின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள். அவங்க மனசு எப்படியோ அப்படிதான் அவங்களை உணர்ந்துப்பாங்க. அவங்க மனசுல என்ன தன்மை இருக்கோ அதுதான் அவங்க வாழ்க்கையின் தன்மையா உணர்ந்துப்பாங்க. பெரிய வீடுல இருக்காங்க, மாட மாளிகையில் இருக்கிறாங்க, பெரிய கார் வச்சிருக்கிறாங்க, நம்ம நல்லா வாழ்றோம்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. மனசுல அமைதி இருந்தா மட்டும்தான் அவங்க நல்லா நான் வாழ்றேன்னு நினைச்சுப்பாங்க. இப்போ பயபக்தியாளர்கள் யாரு? மனதை மையமாக கொண்டு வாழ்பவர்கள். அவர்கள் பொருள் தன்மையின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் அல்ல, புலன்களின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் அல்ல, மனதின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள், உணர்வின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள். இதுதான் பயபக்தியாளர்களுக்கு அடையாளம். நாம பயபக்தியாளர்களா இருக்கமா இல்லையான்றதை நம்மளே எப்படி செக் பண்ணிக்கிறது? நாம எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய போக்கில் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் பயபக்தியாளர்களுக்கு அடையாளமா இறைவன் சொல்றோம். நம்ம மனசுல என்ன இருக்கு, இதுதான் நம்மளோட முக்கியம். நம்ம உடம்பு என்ன ட்ரெஸ் போட்டு எங்க, இதெல்லாம் முக்கியமே கிடையாது. மனசுல என்ன இருக்குன்றது இதுதான் மனதை மையமாக கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை. இப்போ ஒரு 2 கேள்வி நம்ம கேட்கலாம். மனதை மையமாக கொண்டு உணர்வின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கை உயர்வானதா, பொருள்களின் அடிப்படையில் அதாவது புலன்களை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை தாழ்வானதா? அது உயர்வு, இது இப்போ உயர்வு தாழ்வுன்றதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஒரு புரிதலுக்காக எது சரி எது தப்பு அப்படின்றத சிந்தனை அடிப்படையில புரிஞ்சுக்கலாம். ரைட்? இப்போ உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, அழகான ஒரு பெண் குழந்தை, அன்பு செலுத்தி சூப்பரா வளர்க்குறீங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும். இப்போ 2 மாப்பிள்ளை வந்திருக்கிறாங்க. ஒரு மாப்பிள்ளை பயங்கர பணக்காரர், நல்லா பார்க்க கலரா இருக்கிறார், நல்லா ஒரு செண்டெல்லாம் பூசி நறுமணத்தோட அப்படியே வர்றாரு. வந்தோடனே வீடே மணக்குது. அப்படியே ஒரு பிஎம் கார்ல வர்றாரு. அவர் ஏகப்பட்ட வீடு வச்சிருக்கிறாரு, கடை கட்டி வாடகை விட்டுருக்காரு. அவருடைய கோட்டே பல லட்சங்கள். ஆனா அவர் எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப ஒஸ்ட்டுங்க, அவரு ரொம்ப கேவலமான கேரக்டர், குடும்பமே அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னொரு கேரக்டர், நல்ல நடுத்தர குடும்பம் தாங்க, பெரிய, ஆனா தங்கங்க, ஒவ்வொருத்தரும் தங்கம். அது மாப்பிள்ளை உச்சகட்ட தங்கம். ஒரு ஒரு நல்ல குணத்துக்கு உதாரணம் நம்பர் 1 யாருன்னு மாப்பிள்ளை சொல்லலாம். இப்போ உங்க பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? மனதை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை சரியானதா, பொருளை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை சரியானதா என்பதை இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறோம், அப்படியே சாப்பாடுலாம் வச்சிருக்கிறாங்க. சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, வெஜ் பிரியாணி இருக்குது, கோபி 65 இருக்குது, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இருக்குது, அப்பளம் இருக்குது, குலோப் ஜாமுன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்ப சாப்பிட உட்கார்றோம். உள்ள அந்த அம்மா இவனை எதுக்கு சாப்பிட கூப்பிட்டு வந்தீங்க, இவன் ஆளும் மண்டையும் பாருங்க, சாப்பிட்டு போய் தொலைய சொல்லுங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. உங்களுக்கு கேட்டுருச்சு. இப்ப நீங்க சாப்பிடுவீங்களா? மனம் காயப்பட்ட பிறகு நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். இந்த இடத்துல நம்ம எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனதை மையமாக கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை சரியானதா, பொருளை மையமாக கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை சரியானது? எது சரியானதுன்றத நம்முடைய காமன் சென்ஸ் நமக்கு இப்ப அறிவிக்குது. மனதை மையமாக கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் உயர்வானது என்பதுதான் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம். பொருள்களின் அடிப்படையில் புலன்களை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை என்பது, அதாவது அதை மட்டுமே பிரதானப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நிச்சயமாக உயர்வானது அல்ல. மனம் என்பது இங்கே முக்கியமாக இறைவன் சொல்லுகின்றார்.
அப்போ இங்க இறைவன் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்று குறிப்பிடுவது எதை என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றால் மனதை. ஏன்னா இறைவன் புலன்களுக்கு எட்டா மறைவானதுன்னு சொல்லிட்டான். புலன்களுக்கு எட்டா மறைவானது எது? மனம். பயபக்தியாளர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்று இறைவன் சொல்லுவது, பயபக்தியாளர்கள் அவர்கள் மனதை மையமாக கொண்டு வாழ்வார்கள், மனதை அடிப்படையாக கொண்டு அதற்கு முதன்மைத்துவம் கொடுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் என்று இறைவன் சொல்லுவார். சரி, இப்ப மனம். அப்ப இறைவன் மறைவானன்னு சொல்றது எதை? மனதை என்பது என்னுடைய புரிதல். இப்ப இந்த மனசுனா என்ன? இந்த மனசினுடைய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான்: உணர்வுகள், உணர்ச்சிகள். இந்த எண்ணம்னு சொல்றோம் இல்லையா, தாட். இந்த தாட் அப்படிங்கிறது என்னன்னா உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகள், இவைகளுடைய வெளிப்பாட்டு வடிவம் தான் எண்ணம். உணர்வு வெளிப்படுது, உணர்ச்சி வெளிப்படுது. உணர்வு என்பது நன்மைன்னு புரிஞ்சுக்கலாம், உணர்ச்சி என்பது தீமைன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம மனசுல ரெண்டுமே இருக்குது. உணர்வோ உணர்ச்சியோ அது வெளிப்படுதா இல்லையா, அதுக்கு பேரு தான் எண்ணம். ஒரு எண்ணத்தினுடைய தொடக்கம் எய்தர் உணர்வா இருக்கும் இல்ல உணர்ச்சியா இருக்கும். எண்ணங்கள்ல ரெண்டே ரெண்டு தானே, நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம். நல்ல எண்ணத்தினுடைய அடிப்படை உணர்வு, கெட்ட எண்ணத்தினுடைய அடிப்படை உணர்ச்சி. இதை மட்டும் நான் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர்கள் மறைவானவற்றின் மீது, புலன்களுக்கு எட்டாத மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்பது அவர்கள் மனதிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இன்னும் டீப்பா போனா அவர்கள் மனதின் நல்ல தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர், அதாவது நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், பயபக்தியாளர்கள் மனதை மையமாக கொண்டுதான் தங்களை உணர்ந்து கொள்பவர்கள். அதாவது மனசுல நல்ல எண்ணம் இருந்தா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க, மனசுல கெட்ட எண்ணம் இருந்தா அவங்க ஐயோ கெட்ட எண்ணம் வந்துருச்சேன்னு இமீடியட்டா அதை அட்ரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நல்ல எண்ணம் இருந்ததுன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ இதுதான் பயபக்தியாளர்களுடைய அடையாளம். இப்போ மனசுல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மனசுல இருக்கிறது என்னன்னா பதிவுகள், டேட்டாஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. மனசுல ரெண்டு விதமான டேட்டாஸ் இருக்குது. ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட பதிவுகள், இது ஒரு வகையான டேட்டாஸ். ரெண்டாவது, புலன்கள் மூலம் உள்ளே நாம் அனுமதித்த அல்லது புகுந்து விட்ட பதிவு. இது ரெண்டு தான் நம்மளுடைய மனசுடைய கண்டென்ட்டா இருக்குது. பதிவுகளின் வெளிப்பாடு தான் எண்ணம், பதிவுகளின் எழுச்சி தான் எண்ணமா வெளிப்படும். இப்போ நமக்குள்ள நல்ல பதிவுகள் இருக்குது, கெட்ட பதிவுகள் இருக்குது, இது எல்லாருக்குமே அனுபவமா தெரியும். இதுல நம்ம விபாசனால ஒரு விஷயம் படிச்சிருக்கிறோம், மனசுக்கு இரட்டை தன்மைகள் இருக்குது. அதுல மனம் ஒண்ணு, மனம் ரெண்டுன்னு படிச்சோம். இந்த மனம் ஒண்ணு அப்படிங்கிறது என்னன்னா எல்லையற்ற ஞானங்களை கொண்டது, எல்லா விதமான பதிவுகளும் அதுல இருக்குது. மனம் ஒன்னுடைய இயல்பு என்னன்னா அது தீமைகளை விலக்கி நன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியது, நன்மைகளை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதா இது இருக்குது. மனம் ஒண்ணு இருக்குது. இந்த மனம் ஒண்ணு நம்ம மனசாட்சி, உள்ளம் அப்படின்லாம் சொல்றோம். மனம் ரெண்டுல என்ன இருக்குதுன்னா அதுலயும் நல்ல பதிவுகள் இருக்குது, கெட்ட பதிவுகள் இருக்குது. ஏன்னா உலகத்துல நாம பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை பார்க்கிறோம், கெட்ட விஷயங்களையும் உள்ள அனுமதித்துக் கொள்கிறோம். அப்போ மனம் ஒண்ணு அப்படின்னு நம்ம விபாசனால சொல்றது மனசாட்சி, வழிகாட்டி, வழிகாட்டக்கூடியது, நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடியது. மனம் ரெண்டு என்பது உலகத்தின் மனம், செயல்பாட்டு மனம், மனிதனினுடைய அதிகார மையம் இந்த மனம் ரெண்டு. ஏன்னா மனம் ரெண்டுல எழக்கூடிய ஒரு பதிவு தான் உடலை ஒரு செயலை செய்ய வைக்கும். ஆனா இந்த மனம் ரெண்டுங்கிறது மனம் ஒன்னுடைய வழிகாட்டலின்படி நடக்க வேண்டும். மனசாட்சியின்படி, மனசாட்சியினுடைய வழிகாட்டல்களின்படி மனம் இரண்டு என்பது உடலுக்கு செயல்கள் செய்ய கட்டளைகள் தர வேண்டும். இப்ப இது மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறது அடிப்படை புரியுது. அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், அதாவது மனதிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வார்கள். அடுத்து இறை உணர்வுகளில் நிலைத்திருப்பார்கள். இப்போ இறை உணர்வுகள் அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம், நல்ல எண்ணங்கள். இறை உணர்வுகள் என்பது என்ன? நல்ல எண்ணங்கள், இறைவன் பொருந்தி கொள்ளக்கூடிய எண்ணங்கள். இந்த மனம் ஒண்ணுன்னு நம்ம சொன்னோமா இல்லையா, மனசாட்சி, உள்ளம், அது ஒரு வேத புத்தகம். அங்க எல்லா விதமான ஞானங்களும் இறக்கி அருளப்பட்டிருக்கின்றன. எல்லா நிலைகள்லையுமே அது வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லா நிலைகளும் வழிகாட்டிக்கிட்டே இருக்குது. அது வேத புத்தகம், அதை நீங்க படிக்கவே தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு, நீங்க எப்பப்ப வேலை செய்யறீங்களோ அப்பப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னன்னா நன்மை தீமையை பிரித்து அறிவித்து நன்மையை செய் என்று சொல்லக்கூடிய இயல்பு அந்த உள்ளத்தின் இயல்பு. எல்லாருக்குமே இந்த இயல்பு இருக்குது. எல்லா சூழ்நிலைகள்லையுமே இந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கு. இப்ப மனம் ரெண்டு தவறான எண்ணங்களை வெளிப்படுத்தி தவறான செயல்களை செய்ய உடலை தூண்டும் போதெல்லாம் மனம் ஒண்ணுன்னு சொல்லுது, வழிகாட்டு. பா இது வேணாம்ப்பா, இது தீமை, இது கெட்டது, தவறானது, இறை பொருத்தத்துக்கு இது இல்ல, செய்யாதீங்க. வழிகாட்டுகிறது, கைட் பண்ணது, நன்மை தீமையை பிரித்தறிவிக்கிறது.
அப்போ இறை உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா தீமையை விலக்கிய நன்மையான உணர்வு. அதான் இறை உணர்வு. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதா இருந்தா நல்ல எண்ணம், இறைவன் பொருந்தி கொள்ளக்கூடிய எண்ணம் தான் இறை உணர்வு. அவ்வளவு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, உணர்வை அடிப்படையாக கொண்ட எண்ணம் நல்ல எண்ணம். அந்த உணர்வு என்பது என்ன? உணர்வு என்பதே நன்மை, உணர்வு என்பதே இறை உணர்வு. அப்போ அதனை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் இறை உணர்வாளர். அவர்கள் இறை உணர்வுகளில் நிலைத்திருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மனசாட்சி அறிவிக்கக்கூடிய வழிகாட்டல்களின் படிதான் அவர்கள் நடப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லா சூழ்நிலைகளையுமே மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள் யாரு? இறை உணர்வாளர்கள். ஏற்றுக்கொண்டு நடப்பவர்கள், நல்ல எண்ணங்களை கொண்டு நல்ல செயல்களை செய்தல். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு நோய் வந்துருச்சு, டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம், இது சுகமாகாது அப்படின்னு அறிவு சொல்லுகிறது. மனம் இரண்டின் அடிப்படையிலான உலக அறிவு சொல்லுகிறது. இது உணர்ச்சி. ஆனா நோய் சுகமாகணும் அப்படின்னு ஒரு விருப்பம் உள்ள இருக்கா இல்லையா? இதுதான் உணர்வு. விருப்பம் தான் இங்க உணர்வா இருக்கு. ஒரு நோய் வந்து விட்ட ஒருவருக்கு அந்த நோய் சுகமாகாது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது, நோய் சுகமாகும்ன்ற விஷயமும் இருக்குது. நோய் சுகமாகணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் எங்க இருக்குது? அவர் மனசுல இருக்குது. அந்த மறைவான மனசுல இருக்குது. புலன்களுக்கு எட்டாத அந்த மனசுல இருக்குது. அவருக்கு அதை உணர்ந்துக்க முடியும். அந்த விருப்பம் உயிரோட்டமா சுகமாகணும், எனக்கு சுகமாகணும்ன்ற விருப்பம் இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ஐயோ சுகமாகாது, சுகமாகாது, சுகமாகாது சொல்றாங்க. இப்ப இறை உணர்வாளர்கள் என்ன பண்ணுவாங்க? எதை ஏற்றுக்கொள்வார்கள்? அறிவின் அடிப்படையில் சுகமாகாது என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுகமாகும் என்று உணர்வு சொல்லுகிறதே அதை ஏற்றுக்கொள்வார். இவர்கள் தான் இறை உணர்வாளர். உணர்வு என்பது மனசாட்சிக்கு முரண்படாதது, மனசாட்சியோடு இணங்குவது. உணர்ச்சி என்பது மனசாட்சிக்கு முரண்படுது. இப்ப நோய் சுகமாகாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க மாட்டோம்ல. அது இப்படிங்க சொல்றீங்க, சுகமாகன்னு யாராவது சொல்லுங்களேன்ப்பா. யாரு சொல்றாங்களோ சொல்லி, உங்க மனசுல அந்த விருப்பம் இருக்கு, சுகமாகணும்ன்ற விருப்பம். அந்த விருப்பத்தை இறைவன் கொடுத்து, அதான் இறை உணர்வு. ஏன்னா உணர்வு என்பதே இறைவன் கொடுப்பதுதான். உணர்வு என்பதே மனம் ஒன்றில் இருப்பதுதான். உணர்வு என்பது ஏற்கனவே இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அந்த வேதம் வழங்கப்பட்டு விட்டது. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நாம நமக்கு நன்மைகளை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா? யார் நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுக்கோ இருக்கட்டுமே, நம்ம மன்னிக்கப்படணும், நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை பிறக்கணும் அப்படின்ற விருப்பம் எல்லாருக்குமே இருக்கா இல்லையா? அப்போ இதுதான் உணர்வு, இதுதான் இறை உணர்வு. ஏன்னா உணர்வு என்பதே இறை உணர்வு தான். அத உணர்வு இறை உணர்வு, உணர்வுன்னா வேற, இறை உணர்வுனா வேறன்னு பிரிக்க வேண்டாம். உணர்வு என்பதே இறை உணர்வு. அப்போ அந்த நன்மைகளை குறித்த பதிவு, நன்மைகளை குறித்த அந்த உணர்வு தான் இறை உணர்வு. நோய் சுகமாகும் என்ற அந்த விருப்ப உணர்வை ஏற்று, நீ என்னமும் சொல்லிட்டு போப்பா, எனக்கு சுகமாகும் அப்படின்ற விருப்ப உணர்வை இறைவன் எனக்குள்ள கொடுத்துட்டான். இறைவன் தான் படைப்பாளன். நான் இறைவனுடைய அந்த கட்டளையை எனக்குள் அவன் இறக்கி வைத்த அந்த நன்மையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் இறை உணர்வாளர். விருப்ப உணர்வை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களான் இறை உணர்வாளர்கள். அவர்கள்தான் பக்தியாளர்கள், அவர்கள்தான் இறையடியார்கள், அவர்கள்தான் சிவனடியார்கள், அவர்கள்தான் அந்தணர்கள். அந்தணர்கள் என்பது என்ன? உள்ள என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கொள்வது, நன்மைகளை ஏற்று. இப்போ ஒரு சூழல் இருக்குது. என்ன சூழல்? ஒரு பொய் சொல்லுங்க சார், ஒரு பொய் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பணம் தர்றோம், இல்லது இந்த வீடு தர்றோம், பணத்தை வச்சு வீடு வாங்கிக்கிங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கிங்க, நகை வாங்கிக்கிங்க, கார் வாங்கிக்கிங்க, எல்லாம் வாங்கிக்கிங்க, ஜாலியா இருங்க, ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லி கையெழுத்து போட்டு. மனசாட்சி உறுத்துமா இல்லையா? எல்லாருக்குமே மனசாட்சி உறுத்தும், யாருக்குமே உறுத்தாம இருக்காது. அந்த உறுத்தலை மதிப்பவர்கள் இறை உணர்வாளர்கள். அந்த உறுத்தலை மதித்து அந்த பொய் சொல்வதிலிருந்து விலகி இருப்பவர்கள் இறை உணர்வின் அடிப்படையில் வாழ்பவர்கள். மறைவானவற்றை நம்புவார்கள் சொன்னோமா இல்லையா? அதாவது மறைவானவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் சொல்லுவோமா இல்லையா? யார்? இறை உணர்வார்கள். ஐயோ உறுத்துதே, என்னமோ உறுத்துதே, எல்லாம் சொல்றாங்க வீடு வாங்கலாம், கார், ஆனா இங்க உறுத்துதே, இதை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடியவனா தானே நான் இருக்கிறேன், இங்க உறுத்துதே. ஏன் உறுத்துது? இது நன்மை அல்ல, இறைவன் இந்த செயலை பொருந்தி கொள்ளவில்லை, அதனால் உறுத்துகிறது. ஏன்னா அதுக்கு தெரியும், உங்க கூடயே வேத புத்தகம் இருக்குது, நம்ம கூட எல்லா சூழ்நிலைகளையும் இன்ஸ்டன்டா சொல்லிக்கிட்டே இருக்குது. படிச்சு மறந்துறதெல்லாம் கிடையாது. இது ஆக்டிவா உயிரோட்டமா இருந்துகிட்டே இருக்குது அந்த வேதம். நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த பேஜ்ல அது போய் நின்னுக்குது. அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாதுன்றத பிரித்து அறிவிக்குது. பொய் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லுது. பரவாயில்ல சொல்லிக்கலாம், கையெழுத்து போட்டுடலாம், வீடு கார்லாம் வாங்கி, இல்ல நான் சொல்ல மாட்டேன்,
இது இறை உணர்வாளர். ஏன்னா அவர்கள் மறைவானவற்றை நம்புபவர்கள், மறைவானவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், அந்த உறுத்தலை அவர்கள் பெரிதாக பார்ப்பவர்கள். ஏனென்றால் அவர்கள் மனதைத்தான் அவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள். அப்போ இங்க பொய் சொல்வது என்பது உணர்ச்சி, உண்மை சொல்வது என்பது உணர்வு. உண்மை சொன்னா மாட்டிப்பீங்க, நஷ்டமாயிடும், பரவாயில்லைங்க, இறைவன் பார்த்துப்பான், இறைவன் என்ன மன்னிப்பான், தப்பே செஞ்சிருந்தா கூட இறைவன் என்ன மன்னிப்பான், இறைவனுக்காக நான் உண்மையை சொல்றேன். இப்போ உண்மையை சொன்னதுனால ஒரு திருப்தி வருதா? அந்த திருப்தி என்பது இறைவன் உங்கள் மீது கொண்ட திருப்தி. இறைவன் உங்கள் மீது திருப்தி கொண்டு விட்டால் இறைவன் உங்களை பாதுகாத்து கொண்டான், உங்கள் மீதான பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தம். பொய் சொல்லிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் கிடைச்சிருச்சு, ஆனால் மனசாட்சியில ஒரு உறுத்தல் இருக்கா? இறைவன் உங்கள் செயல்களை பொருந்தி கொள்ளவில்லை, இறைவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இல்லை. இந்த உலகத்தினுடைய அற்ப பொருள்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் இறை வேதத்தை நீங்கள் நிராகரித்தீர்கள், இறைவனுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லை. நீங்கள் உண்மையை சொல்லி சில இழப்புகளை நீங்கள் சந்தித்தாலும் உண்மையை சொன்ன அந்த திருப்தி இருக்கிறது, அது இறைவன் உங்கள் மீது கொண்ட திருப்தியினுடைய அடையாளம். நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர், உங்களுக்கு மேன்மையான வாழ்க்கை இறைவன் புறத்தில் நிச்சயமாக இருக்கிறது. அதற்கு அடையாளம், அதற்கு சான்று இந்த திருப்தி. அப்ப பொய் சொல்வது உணர்ச்சிகளில் இருத்தல், உண்மை பேசுவதுதான் இறை உணர்வுகளில் நிலைத்திருத்தல். அப்போ அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், இறை உணர்வுகளில் நிலைத்திருப்பார்கள். இப்போ ஒரு கவலை மனசுல இருக்குது, நன்மை நடக்கணும் அப்படின்ற மனசுல ஒரு விருப்பம் இருக்கா இல்லை? இந்த கவலை நீங்கணும், எது குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றனோ அது நன்மையாக நிகழ வேண்டும் என்ற விருப்பம் மனதில் இருக்கிறது. கூடவே பயமும் இருக்குது, சந்தேகம் இருக்குது. நடக்காம போயிட்டா, இது இப்படி ஆயிட்டா, அது அப்படி ஆயிட்டா. இதெல்லாமே இந்த உலகத்தின் அடிப்படையில, உங்களுடைய புலன்கள் மூலமாக உள்ளே போன பதிவுகளின் அடிப்படையில இந்த பயமும் சந்தேகமும் வருது. ஆனா உள்ள விருப்பம் இது நடக்கணும்னு இருக்குது. அப்போ விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதில் நிலை பெறுவது, இறைவனிடம் உதவி தேடுவது, இதெல்லாம் தான் உணர்வுகளில் நிலைத்திருத்தல், இறை உணர்வுகளில் நிலைத்திருத்தல். கவலையில் மூழ்குதல் உணர்ச்சிகளில் நிலை பெறுதல். இப்போ மனதில் உணர்ச்சிகளில் நிலை பெறுவதுதான் எல்லா நோய்களுக்கும் காரணம். எல்லா நோயிலும் விடுபடணும் அப்படின்னா இறை உணர்வாளர்களாக மாறி ஆகும். இறை உணர்வாளர்களாக நாம் மாறாத வரை, இறை உணர்வாளர்களாக நாம் மாறாத நிலையில் நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சுகம் நிவாரணம் என்பது நிச்சயமாக நிவாரணம் அல்ல. நீங்க இறை உணர்வாளர்களா மாறுறது மட்டும்தான் நிவாரணம். அது மட்டும்தான் நிவாரணத்துக்கு வழி. மற்ற எந்த மருத்துவமும் உங்களுக்கு இறை உணர்வாளர்களாக உங்களை மாற்றாத எந்த செயலையுமே நீங்கள் ஒரு உன்னதமான மகத்துவம் பொருந்திய மருத்துவமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ நாளைய வாழ்க்கைக்கான நல்ல விருப்பங்கள் நம்முடைய மனதில் இருக்கின்றன. அவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு உணர்ந்து நம்பிக்கை கொண்டு வாழ்வதுதான் இறை வழி வாழ்க்கை. நாம் எப்போதெல்லாம் உணர்வுகளை தவறவிட்டு உணர்ச்சிகளில் சிக்குகிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு துன்பங்கள். நாம் மனதிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக வாழ வேண்டும். அதுதான் புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு வாழும். இப்போ மனதை மையமாக கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை, இதை ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம டெய்லி குளிக்கிறோம், கழிவுகளை நீக்கிறோம், கண்ணாடி பார்க்குறோம், சீவுறோம், பவுடர் அடிக்கிறோம், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்முடைய எண்ணங்களின் மீது நம்ம கவனம் இருக்கணும். நம்ம மனசுல இப்போ என்ன மாதிரியான விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, மனசுல உணர்ச்சி இருக்குதா, உணர்வு இருக்குதா, இந்த மாதிரி அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம மனசுல அமைதி இருக்குதா, சமாதானம் இருக்குதா, அல்லது கவலை இருக்குதா, பயம் இருக்குதா, சந்தேகம் இருக்குதா, கவலை இருக்குதா, ஏன் கவலைப்படுறோம்? அப்ப நம்ம இறை உணர்வாளா இல்லையா? அப்ப நம்ம இறைவன் மேல நம்பிக்கை வைக்கலையா? ஏன் கவலைப்படுறோம், ஏன் பயப்படுறோம்? அப்போ அப்பப்ப நம்ம மனதின் மீது நாம் கவனம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய எண்ணங்களின் மீது நாம் கவனம் கொண்டவர்களாக எப்போதும் இருந்து கொள்ளும். இதுதான் கான்சியஸ்னஸ். அப்போ எப்பெல்லாம் நாம கண்டுபிடிக்கிறோமோ, ஐயோ நம்ம உணர்ச்சியில இருக்குமே, கெட்ட எண்ணமே இது, அவனை பார்த்து பொறாமப்பட்டுட்டோமே, இந்த பொறாம நம்ம மனசுல வந்துருச்சே, இறைவனே மன்னித்து விடு, அவன் வாழ்த்துங்க, அவன் பெருமை வந்துருச்சே, பயப்பட்டுட்டோமே, கவலைப்பட்டுட்டோமே, கோவப்பட்டுட்டோமே, அவநம்பிக்கை வந்துருச்சே. அப்போ அப்பப்ப நம்ம மனசுல என்ன மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்றதை செக் பண்ண நம்ம தொடர்ந்து அதுல பயணிக்க இறை உணர்வாளர்களாக நாம் உயர முடியும் என்பதுதான் இங்கே என்னுடைய புரிதலாக இருக்கு. நல்ல உணர்வுகளை கொண்டு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதுல இந்த மனசை பத்தி இறைவன் சொல்றது என்னன்னா, நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமிங்கிறது எவ்வளவு சின்னது அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்காக ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு பூமியை காட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ கோள்கள்லாம் காட்டுறாங்க, அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. சூரியனை காட்டுறாங்க, அப்படியே கேலக்சி போகுது, சூரியனே இத்தினுண்டாயிருச்சு, அப்படி இன்னும் விசாலமா போய்கிட்டே இருக்கு, பூமியவே காணோம், பெருசா இருக்குது. அப்புறமா ஏதோ ஒரு இடத்துல ரவுண்டு போட்டு இங்கதாங்க பூமி இருக்குன்னு சொல்றாங்க.
இப்போ நமக்கே பயங்கரமா இருக்குது. என்னடா இவ்வளவுதானா பூமி? அதுல நம்ம சென்னைன்ற ஊர்ல இத்துணூண்டு ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப நான் உணர்ந்தேன், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு. அதை விட பெருசு என்ன தெரியுமா? மனிதனுடைய மனம். மனிதனுடைய மனம் தான் எல்லாத்தையும் விட பெருசு. அதனாலதான் இறைவன் மனிதனை மிக அழகிய அமைப்பில் படைத்தோம்னு சொல்றான். அதனாலதான் மனிதனை மிக சிறந்த படைப்பாக இறைவனே சொல்லுகின்றான். ஏன்னா அவனுக்கு மனம் கொடுக்கப்படும். நீ எவ்வளவு பெருசு வேணா காட்டிக்கங்க, அதையெல்லாம் மிகைத்தது மனித மனம். அதையெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய ஞானங்களை இந்த மனம் பெற முடியும். அவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சது மனித மனம் தானே. அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் நமக்குள்ள இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம சாதாரண ஆட்கள் கிடையாது. அதுக்காக நம்ம உடனே பெருமைப்பட்டுக்கிறோம். இறைவன் நம்மளை எப்படி படைச்சிருக்கான் அப்படிங்கிறத நினைச்சு நாம பணிந்து விட வேண்டும் இறைவனுக்கு, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே நான் உணரல அந்த வீடியோவை பார்த்துட்டு. இன்னும் கூட பெருசா காட்டிக்கங்கப்பா, அதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சது? இப்போ எத்தனையோ கருவிகள்லாம் இருக்குது. செவ்வாய் கிரகத்துக்கு போறாங்க, நாசால எல்லாம் என்னென்னமோ காட்டுறாங்க. உண்மையா பொய்யா கிராபிக்ஸானே தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ என்ன பண்ணாலுமே அது ஒரு மனித மனம் செய்வது தானே. அப்போ இந்த படைப்புகள் அனைத்தையும் மிகைக்கக்கூடிய ஞானங்கள் ஒரு மனித மனதினுடைய விருப்பத்தினால் அடைய முடியும். ஏனென்றால் படைப்பாளன் மனித மனதினுடைய விருப்பத்திற்கு வரமளிப்பவன். நீங்க விரும்புறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ படைப்பாளன் எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம மனசு எவ்வளவு பெருசு. அப்ப நம்ம மனசை மையமாக கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதுதானே மனித வாழ்க்கை. இதை நாம் புரிந்து கொள்வோம். அப்போ இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள், இறை உணர்வுகளில் நிலைத்திருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனமாக நான் பார்க்கிறேன். அடுத்து அற்புதமா இறைவனுடைய செய்தி என்னன்னா, இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து உதவவும் செய்வார்கள். கொடுப்பது கொடுப்பது அப்படிங்கிறது மனித மனதின் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான செயலா இறைவன் சொல்றேன். அதாவது நான் இறை உணர்வுகள்ல வாழ்றேன், நல்லா வாழ்றேன், அமைதி இருக்குது, சமாதானம் இருக்குது, நல்லபடியா இருக்கேன். இத இன்னும் நீங்க உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இறைவன் ஒரு எக்ஸசைஸ் சொல்றான், ஒரு வழிமுறை சொல்றான். நீங்க கொடுங்க. இதுல நீங்க உண்மையிலேயே உறுதியா இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக இறைவன் என்ன சொல்ற, நீங்க கொடுங்க. இப்ப நீங்க நல்ல உணர்வுல வாழ்ந்துட்டீங்க, நல்லபடியா எல்லாமே இருக்குது, இத கொடுங்க. எல்லாருக்கும் கொடுத்து உதவுங்க, யாருக்கும் இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்க. இப்ப நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி ஒரு சோதனை இறைவன் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இப்ப இந்த உலகத்தினுடைய சுகங்களை வேண்டி நாம் உணர்வாளர்களாக வாழ்வது என்பது ஒரு வகை. வா, நான் எந்த நோய் வராம வாழ்ந்துக்கணும்ப்பா, நல்லவனாவே வாழ்ந்துடுறேன், பொய்யே சொல்லலப்பா. இந்த உலகத்தினுடைய சுகங்களுக்காக நீங்க நல்லபடியா வாழ்றது அப்படிங்கிறது ஓகே, அது ஒரு நிலையில நல்ல வாழ்க்கை. ஆனா இறைவன் அதையும் தாண்டி இந்த உலகத்தையெல்லாம் விட்டுட்டு நீங்க எனக்காக வாழுங்கப்பா, அது நீங்க வாழ்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக இறைவன் சொல்ல, நீங்க கொடுக்குறீங்களா இல்லையான்னு பாக்க. அப்போ பயபக்தியாளர்கள், உண்மையான பயபக்தியாளர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தின் சுகத்திற்காக மட்டும் பயபக்தியாளர்களாக இருப்பவர்கள் அல்ல, அவர்கள் இறைவனை வேண்டுபவர்கள். இறைவனுடைய திருப்திக்காக இந்த உலகத்தையே வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் எதன் மீதும் பிணைந்து இருக்காதவர்கள், இறைவன் போதுமானவன் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் உண்மையான பயபக்தியாளர்கள். அப்ப பயபக்தியாளர்கள் என்ற நிலையினுடைய அடுத்த நிலையை இறைவன் சொல்லி காட்டுகின்றான். யார்? கொடுப்பவர்கள். நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து, ஏன்னா எல்லாமே இறைவன் புறத்திலிருந்து தான் வந்தது அப்படிங்கிறத பயபக்தியாளர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். நான் எதையும் செய்யவில்லை என்பதை ஏற்கனவே அவர்கள் உணர்ந்தவர்கள். அதனால் இறைவன் இந்த வார்த்தையை சேர்க்கிறான், நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து அவர்கள் உதவவும் செய்வார்கள், செலவு செய்வார்கள், கொடுப்பாங்க. அப்ப கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பயபக்தியாளருடைய, ஒரு இறை அடியாருடைய தகுதியாக இறைவன் நிர்ணயிக்கின்றான். அதனாலதான் மென்ஷன் பண்ணி சொல்றான், இது கொடுக்கிறது. பொருளா கொடுங்க, எண்ணங்களா கொடுங்க, மற்றவங்களுக்காக வாழக்கூடிய அந்த நிலைதான் பயபக்தியினுடைய உச்சம். அதான் இறைவன் சொல்றான். அப்போ உணர்வுகளில் வாழக்கூடிய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. அவர்கள் கொடுத்து உதவுவார்கள், அவர்கள் தான் உண்மையான பயபக்தியாளர்கள். இந்த உலகத்தின் சுகத்திற்காக மட்டும் அவர்கள் என்னை நாடுபவர்கள் அல்ல, அவர்கள் நிச்சயமாக முழுமையாக என் மீது நேசம் கொண்டவர். அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார். தீர்ந்து விடுமோ என்ற பயம் என்ற உணர்ச்சி அவர்களுக்கு இருக்காது. அப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்கான ஒரு வழிகாட்டலை இறைவன் கொடுக்கின்றான்.